இப்போ நம்ம வேர்டு ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் விண்டோஸ் 11 இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துச்சுன்னா ஜஸ்ட்டு வேர்ட் டைப் பண்ணாலே உங்களுக்கு அது வந்துடும். இல்லை பழைய வெர்ஷனாக இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ணலாம். இல்லாட்டி விண்டோஸ் கீ ப்ளஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணால் 2000 பாக்ஸ் வரும். இல்லை ஷார்ட்னிங் இப்போ கேல்சி அப்படின்னா கேல்குலேட்டர் ஓப்பன் ஆகும். அது மாதிரி விண்டோஸ் கீ ப்ளஸ் ஆர் போட்டுட்டு எம்எஸ் பெயிண்ட் அப்படின்னு சொன்னோன்னா பெயிண்ட் ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் வேர்டுக்கு வின் வேர்டு அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வெளியில் ஷார்ட்கட்ஸ் இல்லை அப்படின்னா இன்ஸ்டால் ஆகிருந்ததுன்னா எங்கே இருந்தாலும் வந்துடும். ஸோ எம்எஸ் ஆஃபீஸ் வெர்ஷன்ஸ் ஆக்சுவலாக நிறையா இருந்தது. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா 95 அந்த மாதிரி வெர்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. வெர்ஷன் என்னென்னா இப்போது 95ல் சில விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. இப்போ எம்எஸ் ஆஃபீஸ் 95 இந்த மாதிரிலாம் வரும்போது இந்த நிமிஷம் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எம்எஸ் ஆஃபீஸ் 95ன்னு வச்சுக்கோங்களேன். எம்எஸ் ஆஃபீஸ் 95னா ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிக்சர் சைடில் வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா டெக்ஸ்ட்டு பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது உள்ளே பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இப்போது அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து எம்எஸ் ஆஃபீஸ் நெக்ஸ்ட்டு 97 எக்ஸ்பி இந்த மாதிரிலாம் வரும்போது எக்ஸ்பின்லாம் ஒரு வெர்ஷன் வந்துச்சு. ஸோ இப்போ எக்ஸ்பியில் எடுத்துட்டிங்கன்னா பிக்சரை அரவுண்ட் த டெக்ஸ்ட் பிக்சரை சுற்றி டெக்ஸ்ட் வர்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க ஈஸியாக. அது மாதிரி பிக்சர் வந்து நீங்கள் பிஹைண்ட் த ஸ்க்ரீன், அதாவது பிக்சரை வந்து பின்னாடி போகிற மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி போகிற மாதிரி வச்சுக்கலாம். இன்ஃப்ரண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட்லையும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பல விதமாக வந்து பிக்சரை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டுக்கு இடையில பேராகிராஃப்க்கு இடையில அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து வரும். வேர்ஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆக இப்போ பிடிஎஃப்லாம் கன்வெர்ட் பண்ண முடியாது, தனி எக்ஸ்டென்ஷன் மாதிரி போடணும். இப்போ உள்ள வேர்ட்லலாம் நீங்கள் பிடிஎஃபாகவே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் சேவ் பண்ணி நீங்கள் நெட்டில் வந்து டாக்குமெண்ட் பிடிஎஃப் டாக்குமெண்ட் போர்ட்டபிள் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும் பாதுகாப்பாக. ஃபாண்ட்டு ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் வராது, சரிங்களா? ஸோ அப்போது இப்போ நம்ம படிக்கிற வேர்ஷன்ஸ் எப்படி பார்க்குறது அப்படின்னா, இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனு. நம்ம பிளாங்க் டாக்குமெண்ட்டுன்னு கொடுத்துட்டு போயிடலாம். இல்லைன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், டிஃபால்ட்டாகவே டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். நீங்கள் நியூவாக கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரெடிமேடாகவே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு சர்டிஃபிகேஷன் டிசைன் பண்ணணும்னா வேர்ட்லேயே ஒரு சாம்பிள் மாடல் கொடுத்துருப்பாங்க. அந்த சாம்பிள் மாடலை எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான விஷயம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சில விஷயம் கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஷேப்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அந்த இடத்துல நீங்கள் சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் புதுசாக எல்லாமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு கம்பெனி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் டைட்டில் மாதிரி எடுத்து இந்த மேட்டர்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். பில்லிங் மாதிரி பண்ணணும், இன்வாய்ஸ் மாதிரி பண்ணணும்னா அதுக்கும் இருக்குது. ஸோ ஒரு இன்விடேஷன் மாதிரி பண்ணணும்னா ரெடிமேடாக இருக்குது. எல்லாமே நீங்கள் பிகினராக பண்ணணும்னு இல்லை, விஜார்ட்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. ரெடிமேடாகவே நிறைய டிசைன்ஸ் இருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம பழகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா பிளாங்க் டாக்குமெண்ட் தான் எடுப்போம், சரியா? இதில் அக்கௌண்ட்டுன்னு நீங்கள் எடுக்கும்போது அதில் வந்து டீட்டெயில் வரும். என்ன வெர்ஷன், மைக்ரோசாஃப்ட் என்ன வெர்ஷன் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ லேட்டஸ்ட் 2001. நம்ம முந்தி இருந்த வெர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபைலு எடிட்டு இந்த மாதிரி மெனுவாக இருக்கும். இந்த மாதிரி ஃபைலு எடிட்டு வியூ மெனு ஃபார்மேட்டு அந்த மாதிரி மெனுவாக இருக்கும். 2000 எம்எஸ் ஆஃபீஸ் 2003 அப்படின்ற வெர்ஷன்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி ஃபைல் மெனு எடிட் மெனு அப்படின்றது. எம்எஸ் ஆஃபீஸ் 2007 இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா எல்லாமே டேப்பாக கொண்டு வந்துட்டாங்க. ஹோம் டேப், இன்சர்ட் டேப்பு. நீங்கள் வேர்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஃபைலில் நியூ டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இது பாருங்கள், ஹோம் டேப்பு, இது இன்சர்ட் டேப். இன்சர்ட் எடுத்துகிட்டு அதுக்குரிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். முந்தி இதை மாதிரி இருக்காது. மெனுவாக இது மாதிரி ஃபைல் மெனுனா மெனு மாதிரி வரும், நம்ம பெயிண்டில் பார்த்த மாதிரி. அந்த மெனுக்கு கீழே நம்ம வேணும்னா ஸ்டாண்டர்ட் டூல் பாரு ஷார்ட்கட்டாலாம் வச்சுக்கலாம். அப்போ இந்த வெர்ஷன்லேருந்து இந்த வெர்ஷன் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க. ஈஸியாக கிளிக் அண்ட் அப்ளை மாதிரி, ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி கிளிக் அண்ட் அப்ளை மாதிரி கொண்டு வந்தாங்க இந்த வெர்ஷனில், எம்எஸ் ஆஃபீஸ் 2007. சரிங்களா? இப்போது நீங்கள் அந்த பழைய ஸ்க்ரீனையும் கூட பார்த்துக்கலாம் எப்படி இருக்கும்ன்ட்டு. இப்போ நீங்கள் எந்த சிஸ்டம் போனாலும் எம்எஸ் ஆஃபீஸ் 2007 சாதாரணமாக இருக்கும். எம்எஸ் வேர்டு 2003 நான் அப்போ கேட்குறேன். 2003 ஆன்லைனில் நான் பார்க்குறேன். இந்த இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்கும் ஹிந்தி. இது தெரியுதுங்களா? ஃபுல்லாகவே
மெனு மெனு ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு பாருங்க, ஃபைல் மெனு, எடிட்டு, வியூ, இந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே. இந்த பாருங்க, இன்சர்ட்டை கிளிக் பண்ணால் இன்சர்ட்டு, பிரேக்கு, பேஜ் நம்பர், இந்த மெனுவை கிளிக் பண்ணி தான் நம்ம எதனால அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கீழே வந்து டூல் பாராக இருக்கும், நம்ம என்னென்ன டூல் பார் தேவையோ நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் முந்தி பண்ணியிருந்தாங்க. அதனால எதுக்கு இந்த மாதிரி மெனு டூல் பாராகவே எல்லாமே கொடுத்துடலாம் அப்படின்னு கொண்டு வந்தது தான் எம்எஸ் ஆஃபீஸ் 2007க்கு அப்புறம் இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எம்எஸ் ஆஃபீஸ் 2007க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மெனு வாய்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே. ஸோ அப்போ இதை வந்து நம்ம இதுக்கப்புறம் 7 படிச்சிங்கனாலே இதுக்கப்புறம் வரக்கூடிய 2000 வெர்ஷன்ஸ் 13, 16, அப்புறம் 10 இருக்குது. இதுக்கப்புறம் வந்து 2010 இருக்குது, 13 இருக்குது, 16 இருக்குது, 19 வந்துச்சு, இப்போ 2020, 21 அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அட்வான்ஸ்ட் வெர்ஷன். அதிலே 3D எஃபெக்ட்டு இந்த மாதிரி சில எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது 2021, இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நிமிஷம். ஸோ நம்ம இப்போ பார்க்குறது ஆக்சுவலாக வந்து எம்எஸ் ஆஃபீஸ் ப்ரொஃபஷ்னல் 2021. ஸோ இதில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நிறைய விஷயம் மாறாது, சேமாக தான் இருக்கும். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ட்ராண்ட டேப்லாம் இருக்காது. இப்போது சில இதில் பார்த்தீங்கன்னா ஹோமில் இப்போ பேஜ் பார்டர் இங்கே டிசைன்ற டேப் இருக்கா, நீங்கள் 2007 டிசைன் டேபே இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருக்குமே தவிர கான்செப்ட் எதுவுமே மாறல. கொஞ்சம் வேர்ட் ஆர்ட்லாம் கொஞ்சம் மாற்றிருப்பாங்க. நீங்கள் 2007லலாம் கொஞ்சம் இன்னும் டிசைன்ஸாக இருக்கும். பட் அது இதிலே தேவையான விஷயங்களை நம்ம பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஒரு ஹெட்லைன்ஸ் மாதிரி அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு தேவைப்படும். இதுதான் நம்ம ஒர்க் என்விரான்மெண்ட்டு, வேர்ட்னுடைய ஒர்க் என்விரான்மெண்ட் இது தான். இதில் பார்த்தீங்கன்னா டேப்பாக இருக்கா, ஹோம், இது வந்து டேப்புன்னு சொல்லுவோம். நம்ம ஹோம் டேப்பை கொடுக்குதா இந்த கம்ப்ளீட் இது வந்து ரிப்பன் சொல்லுவோம். இந்த ரிப்பனில் வந்து ஸோ இங்கே எல்லாமே ஷார்ட்கட்டாகவே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போது இந்த ஹோம் டேப் இந்த மாதிரி டேப்பாக இருக்கிறதுல இந்த ஹோம் டேப் எடுத்துட்டோம்னா எல்லாமே அந்த ஷார்ட்கட் ஐக்கோன்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூப்பாக பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு ஃபாண்ட் குரூப்பு, இது வந்து பேராகிராஃப் குரூப்பு, இல்லை பேனல் சொல்லலாம். இது வந்து ஒரு ஸ்டைல் குரூப். இந்த ஸ்டைல் சம்மந்தப்பட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் இன்சர்ட் போனீங்கன்னா இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் இருக்குது, அந்த இல்லுஸ்ட்ரேஷனில் என்னெல்லாம் இருக்குது, பிக்சர் இருக்குது, ஷேப்ஸ் இருக்குது, ஐக்கோன்ஸ் இருக்குது, 3D மாடல்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து 2007, 10லலாம் நீங்கள் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் கொண்டு வந்தது தான், 19க்கு அப்புறம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 3D மாடல்ஸு, ஸ்மார்ட் ஆர்ட்டு, சார்ட்டு, ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுக்கிறது. இங்கே நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ், கிளிப்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் தேவையானது. அந்த மாதிரி நிறையா குரூப்பாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. இல்லுஸ்ட்ரேஷன் அந்த ட்ராயிங் சம்மந்தப்பட்டது, பிக்சர் சம்மந்தப்பட்டதெல்லாம் இந்த இடத்துல இருக்கும். அப்போ இதை வந்து நம்ம யூஸ் பண்ண தான் நீங்கள் ஃபெமிலியர் ஆகும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வேர்டில் வந்தோடனே எதுக்காக முதல்ல நம்ம வந்து வேர்டை யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா Ctrl+Shift சிம்பிள் போட்டோன்னா ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். நீங்கள் அதெல்லாம் இது பண்ண வேணாம், இப்போதைக்கு பார்க்க வேணாம். நம்ம வேர்டு எதுக்காக முதல்ல யூஸ் பண்ணுறோம். ஸோ டு ப்ரிப்பேர் எனி டாக்குமெண்ட், நீங்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் பேஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட் என்ன வேணாலும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் லெட்டர்ஸாக இருக்கலாம், சரிங்களா? இல்லாட்டி ஒரு அசைன்மெண்ட்ஸாக இருக்கலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அசைன்மெண்ட்ஸாக இருக்கலாம். இல்லை ப்ராஜெக்டுக்குரிய இன்ஃபர்மேஷன்ஸு, அதாவது அப்ஸ்ட்ராக்டு, என்ன நீங்கள் பண்ணனாலும் சரி, டெக்ஸ்ட்டு பேஸ்டாக ஏதாவது ஒரு பேராவாக நீங்கள் ரெடி பண்ணணும். ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக என்ன வந்துடும், மைக்ரோசாஃப்டினுடைய டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தேவைப்படும். மைக்ரோசாஃப்ட் அப்படின்றது ஒரு கம்பெனி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதில் நிறைய ப்ராடக்ட் வெளியே வந்திருக்கு. விண்டோஸ் அப்படின்றது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேட்டகரியில் வரும், சரிங்களா?
இவங்க வெளியிட்ட டூல், முக்கியமான டூல், ஆஃபீஸ் பர்பஸ்க்காக என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்துட்டு, ஆஃபீஸ் அப்போ மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்குள்ளதுன்றதுனால மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், எம்எஸ் ஷார்ட்டாக எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒரு ஆஃபீஸ் பர்பஸ்க்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் இவங்க வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஒரு எம்எஸ் ஆஃபீஸில் என்னெல்லாம் இருக்கணும்? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வேர்டு இருக்கணும், சரிங்களா? வேர்டு எம்எஸ் வேர்டுன்னு சொல்லுவோம். அது மாதிரி எம்எஸ் எக்ஸல்னு சொல்லுவாங்க. முக்கியமான எம்எஸ் ஆஃபீஸில் நிறையா டூல் இருக்குது. அதில் நம்ம பார்க்கக்கூடிய டூலு வந்து வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் எல்லாருமே ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாமே. ஸோ அப்போ வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இது எதுக்கு யூஸ் ஆகுது? வேர்டு வந்து கம்ப்ளீட்டாக டாக்குமெண்ட் பர்பஸ்க்காக. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, என்ன டாக்குமெண்ட் நீங்கள் பண்ணனாலும், டெக்ஸ்ட் பேஸ்டாக என்ன டாக்குமெண்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணனாலும் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணுவோம்? வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? மைக்ரோசாஃப்ட்ன்றது கம்பெனி பேர். அவங்களுடைய ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட்லாம். நம்ம இங்கே டேப்லேயே கலர்ஸ் இருக்கும், நீங்கள் செலக்ட் பண்ணி கலர்ஸ் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். எப்படி செலக்ட் பண்ணணும் அதெல்லாம் தனியாக நம்ம பார்ப்போம். செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன கலர்ஸ் தேவையோ மேலே போய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட். எக்ஸல் எதுக்கு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா கம்ப்ளீட்டாக கேல்குலேஷன்ஸ், அப்புறம் சார்ட்டு, கம்பேரிசன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் அட்வான்ஸ்டாக இப்போ இருக்கக்கூடிய டேட்டா சயின்ஸுக்கு பவர் கொரி வரைக்கும் நிறையா விஷயம் எக்ஸல் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பவர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு மீட்டிங் மாதிரி இருக்குது, என் ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும். அப்போ போய் பேராவாக நம்ம வேர்டை வச்சு பேசிகிட்டு இருக்க முடியாது, கேல்குலேஷனே சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அந்த ப்ராடக்ட்னுடைய ஃபீச்சர்ஸ் பற்றி ஒரு நிறைய பேருக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு நான் பேசணும் அப்படின்னா தேவையான இன்ஃபர்மேஷனை நம்ம ஸ்லைட்ஸாக கொடுக்கலாம். ஸோ ஒரு ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு ஆஃபீஸ் பர்பஸ்க்குன்னா பவர் பாயிண்ட் தான் மெயின், சரிங்களா? ஸோ இந்த 3 டூல் தான் எம்எஸ் ஆஃபீஸ் ஆனால் கிடையாது. இதை தவிர்த்து நிறைய டூல்ஸ் இருக்குது. பட் இந்த 3 டெக்னிக்டா நம்ம லைஃப் லாங்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். நம்ம எப்போயுமே google.com அப்படின்றத நம்ம இன்டர்நெட் வந்தோடனே சர்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, நீங்கள் ஒரு சிஸ்டம் எடுத்துட்டிங்கன்னா எனி பர்பஸ்க்கு, ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு நீங்கள் வந்து டெய்லி எம்எஸ் ஆஃபீஸை ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வெதர் யூ ஆர் டீச்சராக இருக்கலாம், நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை பேரண்ட்டாக இருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட, உங்கள் கிட்ஸுக்கு கூட நீங்கள் ப்ராஜெக்ட் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கலாம் ஸ்கூலுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு. யாராக இருந்தாலும், எந்த கேட்டகரியில் இருந்தாலும், ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருக்கலாம், அவங்க பர்சனலாக ஏதாவது ஒரு கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வேர்டும் தேவை, எக்ஸலும் தேவை. இல்லை ஒரு மேனேஜர், இல்லை நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, அவருடைய ப்ராடக்ட் அவர் க்ரியேட் பண்ண, அவர் டீம்லேருந்து க்ரியேட் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் வச்சு ஒரு கிளைண்ட்டிட்ட பேச வேண்டியிருக்கு அப்படின்னா பவர் பாயிண்ட் தேவைப்படும். ஸோ இதனுடைய யூஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் லைஃப் லாங்காக. அதனால இதை நல்லா யூஸ் பண்ண பழகிட்டால் நல்லது, சரிங்களா? விண்டோஸ்ன்றது ஓஎஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது இல்லாமல் இப்போது அது இன்னொரு வீடியோவில் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி பேசியிருப்போம், நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ மைக்ரோசாஃப்ட்னுடைய ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான் எம்எஸ் ஆஃபீஸ். எம்எஸ் ஆஃபீஸினுடைய டூல்ஸ் தான் எதெல்லாம்னா முக்கியமான டூல்ஸு வேர்டு, எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட். இந்த இதை எப்படி ஓப்பன் பண்ணணும் தான் இப்போ நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாக விண்டோஸ் கீ ப்ளஸ் ஆர் போட்டு வேர்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா வேர்டு ஓப்பன் ஆகும், எக்ஸல் டைப் பண்ணிங்கன்னா எக்ஸல் ஓப்பன் ஆகும். பவர் பிஎன்டி ஷார்ட்டாக, இப்படி நம்ம வீட்டில் கூப்பிடுவாங்க இல்லையா ஒரு நேம், இப்போ கனக ஜோதி இருக்குன்னா ஜோதி ஜோ ஷார்ட்டாலாம் கூப்பிடுவாங்களா, அது மாதிரி நீங்கள் வந்து இந்த நேமை வச்சு கூப்பிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். இதில் நம்ம வேர்டுன்னு கூப்பிட்டோடனே இது வந்து ஓகே. வந்தவுடனே ஒரு பேப்பர் ஃபீல் இருக்குது பாருங்கள். இங்கே வந்தவுடனே இதுதான் இருந்துச்சு, நம்ம டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்களேன், இந்த எட்ஜ் பாருங்கள், ஒயிட் கலரில் இருக்க அந்த இடத்துல கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முடியுது. ஸோ கிட்டத்தட்ட எப்படி இருக்குது பாருங்கள், இது ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது, அப்படி தானே? இந்த வியூ எப்படி கிடைக்குது அப்படின்னா பாருங்கள், வரிசை டேப் இருக்குது, ஹோம், இன்சர்ட், நீங்கள் எந்த வெர்ஷனாக இருந்தாலும் நீங்கள் போய் தேடி பாருங்கள், இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். வியூன்ற டேப்பில் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். இப்போ இந்த இடத்துல இருக்குன்னா உங்களுக்கு மேபி கொஞ்சம் மாறி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் வந்து பிரிண்ட் லே அவுட்டில் தான் எப்போயுமே இருக்கணும். நீங்கள் ரீட் மோடில் இருந்தீங்கன்னா இப்படி இருக்கும், நான் எஸ்கேப் பண்ணிடுறேன். அது மாதிரி வெப் லே அவுட்டில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ஒரு பேப்பர் ஃபீலே வராது, ஒரு வெப்சைட்டை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இந்த வியூலாம் நம்ம யூஸே பண்ண மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 15 to 16 இயர்ஸாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். எப்போயுமே எங்களுக்கு தேவைப்பட்ட வியூ பிரிண்ட் லே அவுட் வியூ தான். ஸோ எப்போயுமே வியூவில் பிரிண்ட் லே அவுட்டில் நீங்கள் இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு, சரிங்களா? பேஜ் செட்டப்னு ஒரு வேர்ட் நம்ம படிக்கும்போது முதல்ல நம்ம சொல்லிக் கொடுக்குறது என்ன அப்படின்னா, எம்எஸ் வேர்டில் ஃபஸ்ட்டு டாபிக் பேஜ் செட்டப் பற்றி தான் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த பேஜ் செட்டப்பில் என்னெல்லாம் தேவைன்றது தான் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ பேஜ் செட்டப்
நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பேஜை நீங்கள் செட்டப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ வியூன்ற டேப்பில் பிரிண்ட் லேஅவுட் அப்படின்ற வியூவில் வச்சுக்கோங்க. ஜூம் பர்சன்டேஜ் நீங்கள் எப்பயுமே 100ல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. குறையா இருந்தீங்கன்னா பாருங்கள் 15% இருக்கும். இப்போ வச்சுருக்குறோம் பாருங்கள். இங்கே கீழே இந்த இந்த பார் பேர், ஒவ்வொரு பாருக்கும் ஒரு பேர் உண்டு. நம்ம இதை எப்படி டேபுன்னு சொன்னோம். ஒவ்வொரு டேபுக்கு கீழே இருக்கக்கூடியது வந்து ரிப்பன் சொன்னோம். ஒவ்வொரு ரிப்பன்லேயும் இருக்கக்கூடியது குரூப்பாக, பேனலாக இல்லை குரூப்பாக இருக்கிறத குரூப்புன்னு சொல்லுவோம். ஜூம் குரூப், விண்டோ குரூப், மேக்ரோ குரூப், ஷேர் பாயிண்ட் குரூப், பேஜ் மூவ்மெண்ட் குரூப், இந்த மாதிரி நம்ம சொன்னோம். அது மாதிரி கீழே இருக்கிறது வந்து ஸ்டேட்டஸ் பார். நீங்கள் எந்த பேஜில் ஒர்க் பண்ணுறீங்க அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். இங்கே லேஅவுட்ஸ் எல்லாம் ஷார்ட்கட்டில் இருக்கும். நீங்கள் மவுஸை மூவ் பண்ணாலே உங்களுக்கு சொல்லும். ஸோ நீங்கள் அங்கே போய் தான் பண்ணணும்னு இல்லை. அதே ஐக்கான், இந்த சிம்பிளை பாருங்கள், இந்த சேம் ஐக்கான் இங்கே சின்னதாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் பிரிண்ட் லேஅவுட். மவுஸ் மூவ் பண்ணாலே மேலே டூல் டிப்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி உங்களுக்கு வரும். இந்த இதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே அதுக்கு அடுத்து இருக்கிறது ஜூம். மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. நீங்கள் ப்ளஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஜூம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த சென்டர் பாயிண்டில் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக 100% வரும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 100%. எப்பயுமே 100%ல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டெக்ஸ்ட்டு பெருசாக வச்சுக்குவாங்க. இவ்வளோ பெரிய டெக்ஸ்ட் வரும்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு இதை சின்னதாக்கிடுவாங்க. ஏன்னா பேஜ் பெருசாக இருக்குன்ட்டு இது குட்டி ஆக்கிடுவாங்க, இவ்வளோ சைஸ் போதும்னு. ஆனால் பிரிண்ட் அவுட் எடுத்தாங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, இது ஓகே, இந்த சைஸ் ஓகேன்னு சொல்லிட்டு பிரிண்ட் கொடுப்பாங்க. பிரிண்ட் கொடுத்தா 200%ல் இருக்கிறது வராது. உங்களுக்கு வந்து 100%ல் இருக்கிறது தான் வரும். அப்போது பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தா பேப்பரில் இவ்வளோ தான் தெரியும். என்ன பெருசாக இருந்துச்சேன்னு நினைப்போம். ஸோ எப்போயுமே உங்களோட ஜூம் பர்சன்டேஜ் எதில் இருக்குன்னு இங்கேயும் நீங்கள் வச்சுக்கலாம். வியூ டேப்பில் இந்த வியூன்ற ரிப்பனில் ஜூம்ன்ற குரூப்பில் இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் கூட உங்களுக்கு ஜூம் ஆகிடும். சரிங்களா? ஒன் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஹோல் பேஜ் உங்களுக்கு ஒரு பேஜாக டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? மல்டிபிள் பேஜ், நிறைய பேஜ் இருக்கும்போது நீங்கள் வச்சுக்கலாம். பேஜ் வித்துன்றது நீங்கள் உங்கள் பேஜ் வித்து இங்கே ஆரம்பித்து வித் இங்கே முடியுது இந்த பேப்பர். அப்போ அந்த வித்து ஃபுல்லாக இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக வர மாதிரி வரும். இப்போ பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன், பார்த்தீங்களா? இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த பேப்பர். அப்போ ஜூம் பர்சன்டேஜ் பாருங்கள் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, 196% வந்துச்சு. ஸோ இந்த வியூவும் அட்வைசபிள் கிடையாது. உங்களுக்கு ஜூம் பண்ணி ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் பண்ணுங்கள். ஜூம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா பண்ணுங்கள். பட் ஆல்வேஸ் எப்பயுமே 100%ல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ பேஜ் செட்டப்பில் இன்னொரு முக்கியமான விஷயம் பேப்பர் சைஸ். என்ன மாதிரி பேப்பர் சைஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம்? நிறைய பேப்பர் சைஸ் இருக்குது. பேப்பர் சைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது, சரிங்களா, பேஜ் சைஸ் இல்லை பேப்பர் சைஸ் என்ன, A4 ஷீட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து யூகே இது படி பார்த்தீங்கன்னா A4. நீங்கள் இதே இது யூஎஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா லெட்டர் டைப்பில் இருக்கும். கிட்டத்தட்ட ரெண்டும் சேமாக தெரியும். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. டிஃபால்ட்டாக லெட்டர் டைப் தான் இருக்கும். இப்போ வந்து இதுதான் A4 ஷீட்டுன்னு வச்சுக்கோங்க. இது A4 ஷீட்டு, சரிங்களா? இது A4 ஷீட். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பார்டர்ஸ்லாம் கொடுத்துட்டு நிறையா பேர் கார்னரில் கரெக்டாக வரல அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு காரணமே இது தான். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் A4 ஷீட். இந்த A4 ஷீட் வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம இந்தியாவில் நம்ம இதான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா யூகே டைப் பண்ணி பார்க்கும்போது இதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எனக்கு வந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது லெட்டர் டைப் இருக்கும். இந்த லெட்டர் டைப் எப்படி இருக்குன்னா A4 மாதிரியே தான் இருக்கும். ஆனால் ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த அளவுக்கு திக்னஸ் வந்து உங்களுக்கு வந்து கூட இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை, கொஞ்சம். ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன டைப்னா இது வந்து லெட்டர் டைப். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து லெட்டர் டைப். நிறைய பேர் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால இந்த லெட்டர் டைப்பில் இருக்கிறத மாற்ற மாட்டாங்க A4ல். அப்போ நீங்கள் ஒரு பார்டர், நீங்கள் வந்து வேர்டில் வந்து ஒரு பார்டர், அழகான ஒரு பார்டர் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி போடுறீங்க, A4 நினச்சி நீங்கள் போட்டுருவீங்க. எதில் போடுவீங்க? உங்கள் லெட்டர் டைப்பில் போடுவீங்க. அது வந்து அந்த பேப்பருக்கு தகுந்தாற் போல் இது பண்ணிடும், அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிடும். ஆனால் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது இதே விஷயம் உங்களுக்கு எப்படி வரும்? A4 ஷீட்டு தான் நீங்கள் பிரிண்ட் அவுட் கையில் வச்சுருக்கு. டிஎன்பிஎல் இல்லை P2P ஏதாவது ஒரு காப்பி நீங்கள் வாங்கினாலும் A4 ஷீட் தானே இருக்கும். அந்த A4 ஷீட்டில் நீங்கள் லெட்டர் டைப்பில் செட் பண்ணிட்டு பண்ண போது கரெக்டாக இருக்காது. பார்த்தீங்களா? மேலே ஈவனாக இல்லை பாருங்கள். ஸோ இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதனால் எப்பயுமே பேஜ் செட்டப்பில் பேப்பர் சைஸ் வந்து A4ல் செட் பண்ணுறது முக்கியம் ரொம்ப.
ஸோ நீங்கள் எங்கே போய் செட் பண்ணுறது உங்களுக்கே தெரியும் எதில் இருக்குன்ட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக தேடுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓகே லே அவுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அங்கே இருக்கும் அப்படின்னு. சில இதில் பேஜ் லே அவுட் இருக்கும், சரிங்களா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள், பேஜ் செட்டப்னே கொடுத்துருக்காங்களா, அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். இதில் எல்லாமே இன்றைக்கே பார்த்துக்கணும்னு இல்லை, தேவையான விஷயங்கள் முதல்ல பார்த்துக்கலாம். ஸோ சைஸ் வந்து பாருங்கள், லெட்டர் டைப் டிஃபால்ட் டைப் A4 இருக்குது. பட் பழைய சாஃப்ட்வேர்லலாம் நீங்கள் லெட்டர் டைப் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது இல்லை டிஃபால்ட்டாக செட்டிங்ஸ்லாம் நீங்கள் மாற்றும் போது நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் நீங்கள் எப்போயுமே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். நீங்கள் ஃபைலில் நியூ டாக்குமெண்ட் எடுக்கிறீங்கன்னா A4ல் நம்ம டாக்குமெண்ட் இருக்குதான்றதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும், சரிங்களா? லெட்டர் டைப்னா கொஞ்சம் மாறும். நான் ஜூம் பர்சன்டேஜை குறைச்சிட்டேன். நீங்கள் எப்படி குறைக்கலாம்? ஷார்ட்டானா கண்ட்ரோலை கீபோர்டில் பிடிச்சிட்டு உங்களோட மவுஸில் இந்த ஸ்க்ரோல் வீல் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா, அப் அண்ட் டவுன் மெல்ல மூவ் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். நான் உங்களுக்கு தெரியறதுக்காக ஜூம் அவுட் பண்ணியிருக்கேன், சின்னதாக வச்சுருக்கேன் பேப்பர் சைஸை, உங்களுக்கு எல்லா பேப்பர் ஃபுல்லாக பார்க்குற மாதிரி. இதில் A4னா பாருங்கள் கொஞ்சம் நீளமாச்சா, இப்போ பாருங்கள் லெட்டர் டைப்னா கொஞ்சம் கட்டையாச்சு, அகலமாகவும் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ நீங்கள் A4 அது மாதிரி 2 A4 சேர்ந்ததுன்னா பேப்பர் சைஸில், சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம A4 ஷீட்டுன்னு வச்சுக்கோங்க, இது பேப்பர், சரிங்களா? 2 A4 சேர்ந்தது அப்படின்னா இது A3. 2 A4 சேர்த்து வச்சுட்டேன். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா A3ன்னு சொல்லுவோம். சாரி, A3 பேப்பர். இந்த கம்ப்ளீட்டாக உள்ளது, இந்த கம்ப்ளீட் பேப்பர் இது ஃபுல்லாகவே A3 பேப்பர் கம்ப்ளீட்டாக. இது வராது, நடுவில் இந்த லைன் வராது. உங்களுக்கு தெரியறதுக்காக நான் போட்டிருக்கேன். இந்த லைனை ரிமூவ் பண்ணிட்டா இதுதான் A3 பேப்பர், சரிங்களா? அப்போது A2 எப்படி இருக்கும்? இதிலேருந்து 2 மடங்கு இன்னொன்று கீழே போட்டோன்னா இதுதான் A2. A1 எப்படி இருக்கும்? இது ரெண்டும் சேர்ந்து இன்னொரு மடங்கு இந்த சைடு வரும், அதான் A1. நீங்கள் சார்ட் வாங்குறீங்களா, அதெல்லாம் A1 பேப்பர் மாதிரி அந்த அளவில் வந்துடும். அப்போ A5னா என்னென்னா இதில் பாதி வரும், A5. ஸோ அளவு வந்து அந்த நம்பர்ஸ் கூட பேப்பர் சைஸ் கம்மியாகும், நம்பர்ஸ் குறைய பேப்பர் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸாமுக்கெலாம் நீளமாக ஒரு பேப்பர் வாங்கிட்டு போவோம், ஞாபகம் இருக்கா? அது வந்து லீகல் சொல்லுவாங்க, லீகல் ஆர் FS. A4லேருந்து இன்னொரு மடங்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா நீளமாக இருக்கும். இந்த பத்திரம் பேப்பர்லாம் பார்த்துருக்கீங்களா, கான்ட்ரா பேப்பர்னு சொல்லுவாங்க, அந்த பேப்பரில் கொஞ்சம் நீளமாக இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து A4 கிடையாது, அது லீகல் பேப்பர் ஆர் FSன்னு சொல்லுவாங்க, FS பேப்பர்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இதுதான் வந்து பேப்பர்னுடைய இது. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ சில கவர்மெண்ட் லீகல் பாண்டு மாதிரி எடுக்கணும்னா லீகலில் வச்சுக்குவாங்க. லெட்டர் டைப்பு A4, இது மட்டும் நமக்கு போதும். A3 பிரிண்டர் நீங்கள் பெரிய பிரிண்டர் வச்சுருந்தா பெருசாக எடுக்கணும், ரொம்ப பெரிய டிசைன் போஸ்டர் மாதிரி நான் டிசைன் பண்ணி எடுக்கணும்னா நீங்கள் A3 வச்சுக்கலாம். சின்ன நான் பாதி பேப்பரில் எடுக்கணும்னா நீங்கள் A5 வச்சு கூட பண்ணலாம். மற்றதெல்லாம் நமக்கு தேவைப்படாது அவ்வளோ, சரிங்களா? அப்போ பேப்பர் சைஸ் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்ஜினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், இங்கே மேலே ஒரு ஆப்ஷன் தெரியுதா? இங்கே வியூவில் ரூலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஷோவில், அதை நான் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள், போயிடுச்சு. இல்லை, திரும்ப கொடுக்குறேன், இருக்குது பாருங்கள், மேலே டாப்லேயும் இருக்குது லெஃப்ட்லேயும் இருக்குது. இப்போ நான் அதை எடுத்து விட்றேன், நோட் பண்ணுங்கள், டாப்லேயும் லெஃப்ட்லேயும் போயிடுச்சு பாருங்கள், திரும்ப வருது. ஷோ ஆர் ஹைட் வியூ ரூலர். எப்போயுமே ரூலரை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இந்த கிரே கலர் ஏரியா இருக்கு இல்லையா, நான் மவுஸை மூவ் பண்ணேன்னா தெரியும், இந்த கிரே கலர் ஏரியா, இதை நான் கிளிக் பண்ணேன்னா ஒரு கோடு கீழே விழுதான், இதுதான் ரைட் மார்ஜின். ஒரு பேப்பரில் நீங்கள் எந்த பக்கம் மார்ஜின் போடுவீங்க ஜென்ரலாக? நான் உங்களுக்கு தெரியறதுக்காக நான் போட்டு காட்டுறேன். லெஃப்ட் சைடு மார்ஜின் போடுவீங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவீங்க, சாரி நான் தெரியறதுக்காக போடுறேன். ஸ்கேல் வச்சு பேப்பரில் மார்ஜின் இப்படி போட்டு நீங்கள் இங்கனக்குள்ளே எழுத ஆரம்பிப்பீங்க, அப்படி தானே? அதாவது இது டாப் மார்ஜின், இது லெஃப்ட் மார்ஜின். ஆக்சுவலாக இந்த மாதிரி நீங்கள் மார்ஜின் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இங்கே வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக நான் போட்டு காட்டினேன். நம்ம ரியல் டைமில் இப்படி தான் பண்ணுவோம். ஸோ நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன், செலக்ட் பண்ணுங்கள் கஸ்டமருக்கு. ஓகே, ஜூம் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ வந்து
இப்போ பாருங்க, இந்த கிரே கலரில் நான் என்னோட மவுஸை நீங்கள் நோட் பண்ணுங்கள். இது ஃபர்ஸ்ட் லைன் இன்டென்ட். நான் இது பேராகிராஃபில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ அதெல்லாம் வேண்டாம். இந்த டபுள் ஏரோ வரணும், லெஃப்ட் ஏரோ. இதுதான் லெஃப்ட் மார்ஜின். ஸோ லெஃப்ட் மார்ஜின் இருக்குது. இந்த டபுள் ஏரோ வரும்போது கிளிக் பண்ணால் ரைட் மார்ஜின் இருக்குது. நீங்கள் ட்ராக் பண்ணி இழுத்தீங்கன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். பாருங்கள், ஒதுங்குது பாருங்கள் லெட்டர்ஸ் எல்லாம். ஏன்னா அந்த மார்ஜின் அங்கே வரைக்கும் இருக்கிறதுனால இதாகுது. நான் குறைக்கிறேன். அதே மாதிரி டாப் மார்ஜின் இருக்குது. நீங்கள் பேப்பரில் பாருங்கள், எனக்கு மேலே வரைக்கும் டெக்ஸ்ட் வேணும்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். எப்பயுமே ஒரு அட்லீஸ்ட் 0.5 இன்ச்சாவது நீங்கள் மார்ஜின் சுற்றி இருக்கணும். அது மாதிரி பாட்டம் மார்ஜின் இருக்கும். அப்போ பேப்பரில் 4 சைடுமே மார்ஜின் இருக்கும். புரியுதுங்களா? கிட்டத்தட்ட 4 சைடும். உங்களுக்கு ரெக்டாங்குலர் பாக்ஸில் வரைஞ்சி இந்த கிரே கலர் ஏரியா, இந்த கிரே கலர் ஏரியா சந்திக்கிற இடத்துல இங்கேருந்து ஆரம்பித்து இந்த இதுதான் உங்களோட பிரிண்டபிள் ஏரியா. கீழேயுமே இது வரைக்கும் இருக்கும். இப்போ இது வரைக்கும் இங்கே இருக்குது, இது வரைக்கும் இருக்குது. இதுதான் உங்களுக்கு தெரியறதுக்காக நான் ப்ளூ பார் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நீங்கள் இந்த ப்ளூ கலர் உள்ள ஏரியாவில் மட்டும்தான் நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதுதான். ஸோ இது மார்ஜின். ஸோ எல்லா பக்கமும் மார்ஜின் இருக்கும். இதை நீங்கள் எக்ஸாக்டாக சில பேர் பைண்டிங் நான் இங்கே போடுவேன் லெஃப்ட் சைடு, அதனால் எனக்கு இங்கே லெஃப்ட் சைடு மட்டும் கூட மார்ஜின் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதே லேஅவுட்ஸில் போயிட்டு சைஸ் நீங்கள் பார்த்தீங்களா அது மாதிரி மார்ஜினில் ரெடிமேடாகவே இருக்கும். நீங்கள் கஸ்டம் மார்ஜின் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்களாக செட் பண்ணிக்கலாம். நீங்கள் கஸ்டம் மார்ஜினை கிளிக் பண்ணிவிட்டு எப்பயுமே 3 டாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை கிளிக் பண்ணால் சம்திங் பாக்ஸ், அந்த டயலாக் பாக்ஸ் மாதிரி வெளியே வரும்னு அர்த்தம். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன், இந்த மாதிரி பாக்ஸ் வெளியே வந்திருக்கா, பேஜ் செட்டப் பாக்ஸ் இது மாதிரி. ஸோ அப்போது நீங்கள் மார்ஜின் அப்படின்றது பாருங்கள், டாப் மார்ஜின், லெஃப்ட் மார்ஜின், பாட்டம் மார்ஜின், ரைட் மார்ஜின் சென்டிமீட்டரில் இருக்குது. உங்களுக்கு வந்து டாப் மார்ஜின் எனக்கு 1 சென்டிமீட்டர் இருந்தால் போதும், ரைட் மார்ஜின் 1 சென்டிமீட்டர் போதும், லெஃப்ட் மார்ஜின் மட்டும் எனக்கு 3 சென்டிமீட்டர்ஸ் ஜாஸ்தி வேணும். அதே மாதிரி ரைட் மார்ஜின் எனக்கு 1 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். ஓகே கொடுத்தீங்கன்னா அது தந்தாற்போல் ஒரே 1 சென்டிமீட்டர் தான் இருக்குது. பாருங்கள், இந்த மார்ஜின் மட்டும் 3 சென்டிமீட்டர், லெஃப்ட் மார்ஜின் மட்டும் இன்க்ரீஸாக இருக்குது, 3 சென்டிமீட்டர்ஸ்க்கு இருக்குது. அது மாதிரி ரைட் மார்ஜின் கம்மியாக தான் இருக்குது, டாப் மார்ஜின் பாட்டம் மார்ஜினும் கம்மியாக தான் இருக்குது. இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அங்கே போய் தான் எடுக்கணும்னு இல்லை, இந்த ரூலரில் இந்த கிரே கலர் ஏரியாவில் டபுள் கிளிக் பண்ணாலும் அந்த பேஜ் செட்டப் டயலாக் பாக்ஸ் வந்துடும். இங்கே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கொடுக்குறேன், லெஃப்ட் மட்டும் 3 கொடுத்துருக்கேன். இந்த கட்டர் ஏரியா வந்து நான் பைண்டிங் பண்ணுவேன், எனக்கு வந்து ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நம்ம இந்த கட்டர் பொசிஷன் நம்ம வைக்கலாம். இந்த மாதிரி எனக்கு வந்து கட் பண்ணுவாங்க இந்த இடத்துல அப்படின்னா நான் அந்த கட்டர் ஏரியா கொடுக்கலாம். ஸோ அதுவும் அந்த கட்டர் சென்டிமீட்டரில் இங்கே இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பட் எனக்கு அது வேண்டாம், 0. நமக்கு மெயினாக இதுதான் தேவை. நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் கட்டர் ஏரியாவை. பார்த்தீங்களா பைண்டிங் தெரியுதா? ஸோ 4.3 சென்டிமீட்டர்னா 4.3 சென்டிமீட்டர் போக மார்ஜின் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து போர்ட்ரேட்டாக லேண்ட்ஸ்கேப்பாக, எனக்கு பேப்பர் வந்து இந்த மாதிரி வேணும், லேண்ட்ஸ்கேப்பில் வேணும். இது பேர் ஓரியன்டேஷன் பேர், இங்கேயும் இருக்கும் ஓரியன்டேஷன். ஸோ நீங்கள் போர்ட்ரேட்டில் வேணுமா லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த 3 பார்த்தாலே போதும். ஹோல் டாக்குமெண்ட்டுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் எல்லா டாக்குமெண்ட்டுக்கும் இனிஷியலாக அப்படி மட்டும் பண்ணிக்கோங்க. இல்லை செக்ஷனாக பிரித்து கூட நீங்கள் பேஜ் செட்டப் பண்ணலாம். அது இப்போ வேணாம், ஜஸ்ட்டு ஹோல் டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ போர்ட்ரேட்டு லேண்ட்ஸ்கேப் எப்படி வேணால், இப்போ போர்ட்ரேட்டில் தான் இருக்குது, நான் லேண்ட்ஸ்கேப்பில் சேஞ்ச் பண்ணுறேன். பாருங்கள், சின்னதாக்கி காட்டுறேன், அப்போ தான் தெரியும். பார்த்தீங்களா? ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட் வந்து அடுத்த பேஜுக்கு போயிடுச்சு. ஏன்னா பேப்பர் திருப்பி வச்ச மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ நான் மாற்றுறேன், போர்ட்ரேட் மாற்றுறேன். பாருங்கள், நேராக இருக்குது. ஸோ நீங்கள் வியூவில் மல்டிபிள் பேஜஸ் வச்சுட்டு, மல்டிபிள் பேஜை நான் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டேன். நான் சும்மா என்டர் தட்டுறேன். பாருங்கள், மல்டிபிள் பேஜ்னால் 2 பேஜ்னால் ஒரே இதில் வந்துடும். 1 பேஜ்னால் 1 பேஜ் தான் இருக்கும். ஸோ நான் மல்டிபிள் பேஜில் வச்சுட்டு நான் லே அவுட்டில் போய் ஓரியன்டேஷனை சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த என்டர் கீ இருக்குது, எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதான் லேண்ட்ஸ்கேப் அண்ட் போர்ட்ரேட். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? ஒரு ஃபைலில் நியூ டாக்குமெண்ட் எடுக்கணும்னா அந்த பிளாங்க் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வரலாம் நம்ம பார்த்தோம். இதில் வந்து டேப்னால் என்ன, குரூப்னால் என்ன, அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இது ஒர்க்கிங் ஏரியா, அந்த ஜூம் ஆப்ஷன்ஸ் பற்றிலாம் பார்த்தோம். வியூவில் ரூலரை பற்றி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் மெயினாக பேஜ் லேஅவுட், பேஜ் செட்டப்பில் என்னென்ன பார்த்தோம்? பேப்பர்னுடைய சைஸு, ஓரியன்டேஷன், மார்ஜின், இதுதான் பார்த்துருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.
அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ. திஸ் இஸ் ஆல்ஃபா அகாடமி tutorial part 1. நம்மளோட ஷார்ட் டேர்ம் கோர்சஸ்லாம் இருக்குது. எம்எஸ் ஆஃபீஸை எனக்கு வந்து வேகமாக முடிக்கணும், ஆல்ரெடி தெரியும் பட் ரொம்ப தெரியாது, எனக்கு ஒரு ப்ரெஷ்அப் ட்ரைனிங் மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வரலாம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளாஸுக்கு எல்லாம் வரலாம். ஆன்லைன்லேயும் நடக்குது.